கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்பட்டதாக பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கில் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி முறையீடு செய்ய உள்ளதாக சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு வழங்கிய முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி முறையீடு செய்ய உள்ளதாக சிபிஐ தரப்புல நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுறதாகவும் நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பு குற்றச்சாட்டை கிளப்பி இருக்குது. சிலை கடத்தல் வழக்கில் உள்ள முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் செயல்பட்டதாலதான் சிபிஐ தரப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞரானவர் வாதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர்நீதிமன்றத்துல பொன் மாணிக்கவேல் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உத்தரவிடணும் கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டனர். மேலும் டிஐஜி அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரி ஒருவர் தலைமையில விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் உத்தரவிட்டது. இதனை அடுத்து சிபிஐ விசாரணையை நடத்தி அதன் அடிப்படையில் வழக்கும் பதிவு செய்ததாகவும், மேலும் மதுரை மாவட்ட கூடுதல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முதல் கட்ட விசாரணை அறிக்கையின் நகலை வழங்க கோரி கீழமை நீதிமன்றத்தில் மனு செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கும். அவரு எஃப்ஐஆரை தவிர பிற ஆவணங்களை தர இயலாதுன்னு கூறி மனுவை திரும்ப அனுப்பிவிட்டதாக தெரிவித்திருக்கிறாரு. அதே மாதிரி விசாரணையின் அறிக்கை நகலை தங்களுக்கு வழங்க உத்தரவிடணும்னு சொல்லி கோரிதான் இன்னைக்கு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்ப சிபிஐ தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே சீனிவாசன் ஆஜராகி என்ன சொன்னார்னா, நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும், விசாரணையின் போது மனுதாரர் மீதான குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருப்பதாக கண்டறியப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை காப்பாற்றும் நோக்கில் தான் பொன் மாணிக்கவேல் செயல்பட்டதாலேயே தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்நிலையில பொன் மாணிக்கவேல் வாங்கிய முன்ஜாமீனில் நிபந்தனைகளை மீறி தற்போது சாட்சிகளை மிரட்டி வருவதாக தெரிய வந்துள்ளதாகவும், அவரோட முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை தற்போது சிபிஐ தரப்பில் துவங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பொன் மாணிக்கவேல் கேட்கக்கூடிய விசாரணை அறிக்கையை வழங்க முடியாதனும், இதனால வழக்கு விசாரணையில் பாதிப்பு ஏற்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து நீதிபதி நீதிமன்றத்தால் சிறப்பு விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவரை எந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தீர்கள்னு கேள்வி எழுப்பினாங்க. இதனை அடுத்து வழக்கின் விசாரணை ஆவணங்கள் சிபிஐ தரப்பு நீதிபதியிடம் வழங்கி இருக்குது. இதனை அடுத்து அந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நடிகா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.